ஸோ நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை மிட்டாய், ஹெல்த்தியான கருவேப்பிலை மிட்டாய் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து எம்டி பேனில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நொறுங்கணும், ஆனால் கருகி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் நெய் விட்டு பொட்டுக்கடலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கேஷ்யூ, பாதாம் எல்லாம் சேர்ந்து கூட ஆட் பண்ணலாம். இதில் எவ்வளோ கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சார்ட்டு. அதையும் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே தேங்காய் திருவல் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் திருவல் வந்து எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி கூட, அதாவது கருவேப்பிலை ஒரு 2 கப்புனா இது 1 கப்பு கூட ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. 1 பிஞ்ச் சால்ட் போட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதோட இந்த இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரைச்சி இதோட நம்ம வந்து 2 ஸ்பூன் வெல்லமும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அரைக்கும் போது வெல்லம் வந்து ஒரு நான் ஸ்வீட்னஸ்க்காக சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து நெய் 2 ஸ்பூன் விட்டு நல்லா ஹீட் பண்ணி, ஏன்னா அப்போ தான் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறதுல நீங்கள் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.